friends, welcome back to my channel Kokila Times. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ஸ்டஃப் பராட்டா. வெஜிடபிள் ஸ்டஃப் பராட்டா பாத்தீங்கன்னா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், இல்ல நைட் டின்னருக்கும் சாப்பிடலாம், இல்ல குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்ச் பாக்ஸ்லயும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ஃபுல்லா காலியா வருங்க. எங்க வீட்டில் நான் அடிக்கடி செய்வேன். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல்ல இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம கோகிலா டைம்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்ம சேனல்ல இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம கோகிலா டைம்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். வெஜிடபிள் ஸ்டஃப் பராட்டா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? ஒன் பை ஒன்னா காட்டுறேன், நீங்க பாத்துக்கோங்க. இது வந்து சப்பாத்தி மாவு. நான் இதுக்கு வந்து 5 பேருக்கு செய்ய போறதுனால அதுக்கேற்ற மாதிரி மாவு பிசைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து 3 கட் பண்ணியிருக்கேன். 4 கேரட், ஒரு ஒரு கீத்து வந்து முட்டைக்கோஸ், அப்புறம் வந்து 2 கேப்சிகம், அதுக்கப்புறம் 3 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கிரீன் பீஸ், அதுக்கப்புறம் கோவா எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஸ்வீட்லெஸ் கோவா தான். அப்புறம் பட்டர், அப்புறம் கொத்தமல்லி. மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் உப்பு, எள்ளு. இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடு காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கொஞ்சமா வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க வெஜிடபிள்ஸ் ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போற வெஜிடபிள் வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் போட்டு நல்லா நம்ம வதக்குனதுக்கு அப்புறம் கலர் சேஞ்ச் ஆயிடும். ஒரு ப்ரௌன் கலரா வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க மற்ற வெஜிடபிள்ஸ் கேரட், கேபேஜ், கேப்சிகம் எல்லாமே போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க பொட்டேட்டோ வந்து பாத்தீங்கன்னா பொட்டேட்டோவும் கிரீன் பீஸும் ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கதான், அதை நம்ம லேட்டா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது நம்ம நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க. கேரட், கேப்சிகம், கேபேஜ் எல்லாமே நல்லா போட்டு வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ணிட்டு பொட்டேட்டோவை நம்ம வந்து அந்த நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாம. இப்போ நல்லா இது வதங்கிடுச்சு. கேரட், கேப்சிகம்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க பொட்டேட்டோ, கிரீன் பீஸையுமே நம்ம வந்து இதுக்குள்ள சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்னா நம்ம வந்து நல்லா ஈவனா எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு வந்து போட்டுக்கோங்க. உப்பு, அதுக்கப்புறம் வரிசையா நம்ம மசாலா பொடிகள், மஞ்சள் பொடி, காரப்பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, ஜீரக பொடி எல்லாமே இது கூட போட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே மசாலா பொடி எல்லாமே வெஜிடபிள்ஸோட சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஹார்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள நம்ம செய்த இது வந்து முடிஞ்சிடும் வதக்கி. இது எல்லாமே அது கூட வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்லெஸ் கோவா தான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து போடும்போது நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நமக்கு நல்லா கோவா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஈவனா நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ் கூடயும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ற மாதிரி பண்ணிடலாம். கோவா போட்டோடனே கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகும். இந்த டயத்துல நீங்க கோவா இல்லைன்னா நீங்க பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு மேல கார்னிஷிங்க்கு நம்ம வந்து கொத்தமல்லியை வந்து நம்ம தூவி விட்டுக்கலாங்க. நம்ம உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து ரெடி ஆயாச்சு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் எள்ளு வச்சிருக்கோம். ஒயிட் எள்ளு இன்னொரு பேன்ல போட்டு நல்லா நம்ம வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அதையுமே வந்து நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இது ஒரு ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன், அதனால நானும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட். இது நல்லா கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ள சப்பாத்தி மாவு நல்லா உருட்டி குட்டி குட்டியா நம்ம உருட்டி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி இந்த சைஸுக்கு உருட்டி வச்சுட்டீங்கன்னா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான், நம்ம ரெகுலரா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கு மேல நம்ம வந்து இந்த ஸ்டஃபிங் வைக்க போறோம். நான் இன்னைக்கு சும்மா ஒரு 2 இது செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து சர்க்கிள் ஷேப்ல செஞ்சுட்டு, இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்ல செஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு சர்க்கிள தான் செய்யறேன். நல்லா ஸ்டஃபிங்கை வந்து எடுத்து எல்லா பக்கமும் ஈவனா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். நான் ஸ்டஃபிங் நம்ம நிறைய வைக்க நமக்கு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒவ்வொரு பைட்லயுமே நமக்கு அந்த ஸ்டஃபிங் நல்லா இருக்கும். எல்லா இடத்துலயும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இன்னொரு சப்பாத்தியை வந்து இது மேல வச்சு மூடிடலாம்.
மூடிட்டு நான் இப்போ சீல் பண்ற மாதிரியே இதே மாதிரி 2 சப்பாத்தியும் ஈவனா வந்து நம்ம சீல் பண்ணிட்டு நம்ம உள்ளங்கை வச்சு நம்ம நல்லா அமுத்தி விட்டாச்சுன்னா எல்லா இடத்துலயும் நம்ம உள்ள இருக்க ஸ்டஃபிங் வந்து ஈவனா இருக்கும். ஒன்று செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் அடுத்தடுத்து வச்சிருக்கிறத வந்து செய்யறேன். எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் சப்பாத்தி செய்யற மாதிரி நம்ம தோசை கல்ல போட்டு நம்ம வந்து சப்பாத்தி செய்யற மாதிரி செஞ்சு எடுத்துடலாம். இந்த வெஜிடபிள் பராட்டாவை பார்த்தீங்கன்னா நீங்க இன்னொரு விதமாகவும் செய்வாங்க. எல்லா வெஜிடபிள்ஸ் கூடயுமே கோதுமை மாவை ஆட் பண்ணிட்டு மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சு செய்வாங்க. அது இன்னொரு மெத்தட், நான் இன்னொரு வீடியோல காட்டுறேன். இந்த இது இப்படி 2 சப்பாத்தியா வைக்காம ஒரே சப்பாத்தி நல்லா பெருசா பண்ணிட்டு உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு கூட அப்படி கூட உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க அது மாதிரி கூட பண்ணி எடுக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல நான் பண்றேன். நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து தோசை கல்ல போட்டு நல்லா பட்டர் போடுறேன். பட்டர் போட்டு நல்லா நான் வந்து 2 பக்கமும் நல்லா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுறேன். நல்லா ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. நல்லா 2 பக்கமும் கொஞ்சம் டைம் நிறைய கொஞ்சம் கொடுக்கணும். நல்லா 2 பக்கமும் 2 சப்பாத்தி இருக்கனால கொஞ்சம் நல்லா 2 பக்கமும் ஈவனா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாத்தீங்கன்னா இது மாதிரி செய்யும்போது பாத்தீங்கன்னா நமக்கு உள்ள சப்பாத்தி கூட லேயரா நம்மளுக்கு நல்லா வர மாதிரி இருக்கும். லேயர் பராட்டா மாதிரி இருக்கும். நம்மளுக்கு உள்ள பாருங்க நம்ம உள்ள வச்சிருக்க ஸ்டஃபிங் எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. இது கூட நம்ம வந்து கெச்சப் வச்சு சாப்பிட்டா நல்லா வெறுமாவே சாப்பிடலாம். இல்ல கூட கெச்சப் வச்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம போட்டிருக்க கோவாலாம் மெல்ட் ஆகி நமக்கு வரும்போது டேஸ்ட் அப்படியே சூப்பரா இருக்குங்க நம்மளுக்கு. அவ்வளவுதான், நம்ம வெஜிடபிள் ஸ்டஃப் பராட்டா ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் வீடியோ போட நோட்டிஃபிகேஷனும் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.